குருவே சரணம். அதாவது இந்த பதிவு வந்து ஒரு ராயரின் ஒரு சிறந்த பக்தை. அவங்க வந்து ராயரை வந்து தன்னுடைய கனவுல வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆர்வமாக ஒரு ஏக்கத்தோடு இருந்த ஒரு பக்தைக்கு நடந்த ஒரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு பதிவு. நிறைய பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா ராயர் வந்து நம்மளுக்கு ஒரு கனவுலையாவது வந்து காட்சி கொடுக்க மாட்டாரா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற கோடான பக்தர்களில் இவங்களும் ஒருத்தவங்க. அப்படி இவங்களுக்கு வந்து ராயர் வந்து கனவுல வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது வந்து கேளுங்க. இவங்க பேர் வந்து மீரா. இவங்க வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து வேலை பார்த்துட்டு வராங்க. வேலையில் இருக்கும்போது தன்னுடைய கொலீக்ஸ் சக ஊழியர்களுக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து ஜாஸ்தியாக வரும். இவரோட அடிக்கடி வந்து இவங்களுடைய வேலை செய்கிறவங்களோட வந்து ஃபைட் பண்ணுறது, ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியே வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இளமையில் மிகவும் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறவங்களாக வந்து இருந்திருக்காங்க. இதை வந்து அவங்களே வந்து ஆமாம் என்னுடைய கேரக்டர்ஸ் வந்து இப்படி தான் நான் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசுவேன்னு சொல்லி அவங்களே வந்து ஒத்துக்கிறாங்க. ஆனால் உண்மையை மட்டும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தப்புன்னு பட்டதுன்னா மனசில் பட்டதை வந்து நான் பேசிடுவேன். அது நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன், தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தவங்க தான் ஒரு சமயம் வந்து தன்னுடைய பேச்சில் நிதானம், கட்டுப்பாடு, ஒழுக்கம், வார்த்தைகளில் கவனம், இது போன்ற விஷயங்களில் வந்து தெளிவாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஆரம்பத்தில் பேசுன மாதிரி அந்த நம்ம வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணி பேசுகிறது, ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறது, மற்றவங்களை வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது, அந்த மாதிரி வந்து டோட்டலாக வந்து மாறிட்டாங்க. அவங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகவத்கீதையை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பேசுவாங்களாம். அப்படின்னு சொல்லி அவங்க நான் எப்படி மாறினேன் அப்படின்றத பற்றி அவங்க ஒரு ஃபஸ்ட்டு நான் ஒர்க்கில் இருக்கும்போது எப்படி இருந்தேன், அதுக்கப்புறம் வந்து எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஊழியர்களுடன் வந்து பேசியதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு நாள் வந்து சனிக்கிழமை இரவு வந்து தூங்க போகும்போதுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் தோன்றியிருக்கு அவங்களுக்கு. குருராஜரை வந்து வருட கணக்கில் நாம் கனவில் காணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பில் இருந்தேன். ஆனால் ஒரு நாளும் குருராஜர் வந்து கனவில் வந்ததே இல்லை. ராயரை வந்து என் கனவில் காண நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரின் குரலை வந்து அவங்க கேட்டதாக சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஒரு மந்திரம், ஒரு ஸ்தோத்திரம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாராம். அவங்களுடைய கணவருக்கும் மகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கனவில் வந்து ஒரு மந்திரத்தை வந்து சொல்லிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணாய வாசுதேவாய அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்லோகத்தை வந்து கிருஷ்ணர் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த மீரா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வழக்கமான பாணியில் கிருஷ்ணரை நோக்கி நீங்கள் அவங்களுக்கு போதியுங்கள், அது ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவங்க கணவரிடமும் மகளிடமும் அந்த ஒரு கனவில் பற்றி சொல்லும்போது நான் வந்து முற்றிலும் வந்து அழுதுட்டேன். ராயரை வந்து கனவுல காணணும் அப்படின்னு கேட்டேன். ஆனால் கிருஷ்ணரின் குரலை கேட்டேன் அப்படின்னு அவங்களால வந்து நம்பவே முடியாமல்
ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது வந்து பேசியிருக்காங்க. கிருஷ்ணர் எங்கள் வீட்டிற்கு வந்தது வந்து என்னை மெய்மறக்க செய்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு உருக்கமாக வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய மீரா அவங்க பொண்ணு வந்து சொல்லியிருக்காங்க, அம்மா உங்களுக்கு மீரா என்பது மிக சரியான பெயர், நீங்கள் அந்த பெயருக்கு தகுதியானவர் தான் அப்படின்னு சொல்லி அந்த மீரா அவங்களுடைய மகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி கிருஷ்ணர் வந்து கனவில் வந்து சொன்ன ஒரு மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹா அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஒரு மந்திரம். அந்த மாதிரி வந்து நம்ம ராயரை வந்து கனவில் காணணும், அவர்கிட்ட வந்து நம்ம பேசணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ராயருடைய பக்தர்களுக்கும் இருக்கிற ஒரு ஏக்கம், ஒரு ஆசை அப்படின்னு தான் நம்ம நிச்சயமாக நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த மீரா அவங்களுடைய பக்தையின் கனவில் வந்து கிருஷ்ணரே வந்து பார்த்திங்கன்னா கனவில் தோன்றி கணவருக்கும் மகளுக்கும் அந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்ன ஒரு விஷயமும் எவ்வளோ அவங்களுக்கு ஒரு வியப்பை கொடுத்துருக்கோம் அப்படின்றது நம்மளால் வந்து யூகித்து பார்க்க முடியுது. அதே போல் தான் சமீப காலமாக நமக்கு ஒரு நண்பர், அதாவது நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு துபாயிலிருந்து ஒரு நண்பர் கூப்பிட்டார். அவர் பெயர் மோகன், துபாய் மோகன் சொல்லுவாங்க. அவரும் வந்து என்கிட்ட இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். எப்படின்னா, நான் ராயர்கிட்ட வந்து நிறையா விஷயங்கள் வந்து நான் ரெகுலராகவே அவர்கிட்ட வந்து நான் பேசுகிறது உண்டு. நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து அவர் அப்பப்போ வந்து எனக்கு செய்தி கொடுத்துட்றாரு. ஆனால் ஒரே ஒரு ஏக்கம் மட்டும்தான் எனக்கு இருக்குது, நான் ராயர் வந்து கனவுல பார்க்கணும், அவர் கூட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஏக்கமாக வந்து சொல்லியிருந்தார். இந்த பதிவை நான் பார்க்கும்போது எனக்கு அவரோட ஞாபகம் வந்தது. இப்போ இந்த மீரா அப்படிங்கிற பெண்மணிக்கு எப்படி ராயர் வந்து அவங்களுடைய ஒரு ஏக்கத்தை வந்து அவங்க தீர்த்து வச்சாரோ, அதே ஒரு விஷயத்தை நிச்சயமாக வந்து அந்த மோகன் அவர்களுக்கும் வந்து சமயம் வரும்போது குருராஜர் அவருடைய அந்த ஒரு பிரார்த்தனையும் அவருடைய ஒரு எதிர்பார்க்கிற அந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக வந்து செய்து கொடுப்பார். பட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கால அவகாசம் இருக்குது. ராயரை பொறுத்த வரைக்கும் நம்ம காக்க வச்சு அவரை கனவுல பார்க்குறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு அலாதி ஒரு பிரியம் அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கணும். நிச்சயமாக குருராஜர் அவர்களுடைய பக்தர்களை வந்து என்றைக்கும் கைவிடுறதில்லை. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், சில ஒரு கர்மவினை பயன்களுக்காக அப்படி ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம். அதற்காக வந்து ராயர் வந்து நம்மளை பார்க்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் தவறாக எடுத்துக்க வேண்டாம். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு நொடியும் அவர் உங்களோட தான் இருக்கார். ராயரை நினைக்கிற பக்தர்கள் அவரை நம்பி அவரை நிச்சயமாக வந்து வழிபாடு செய்யுங்க. வருகிற 29, 30, 31 அந்த 3 நாட்கள் மிகவும் ஒரு கோலாகலமான திருவிழா கொண்ட நாட்களாகத்தான் இருக்க போகுது. ராயர் வந்து பிருந்தாவனம் பிரவேசமான நாள் 355வது ஆண்டு. ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க பிருந்தாவனங்களுக்கு செல்லலாம். அப்படி செல்ல முடியாத அன்பர்கள் வீட்டிலேயே அவரை மனதார நீங்கள் அவரை பிரார்த்தித்து அவரை நீங்கள் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக அவருடைய அருளும் ஆசியும் அவருடைய பார்வையும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. குருவே சரணம். குருவே சரணம். மனம் பார்த்து வரமருளும் தெய்வமும் நீயே, உனை மறவாத வரம் வேண்டும் ராகவேந்திரா.